ஹாய் சிறுகுட்டீஸ், நான் வந்துட்டேன். இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாமோ பண்ணிக்கிட்டு இருப்போம். 1 இல்ல, 2 இல்ல, ஏகப்பட்டது செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் ஆனால் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு கமெண்ட் என்னென்னா, அக்கா நானும் என்னெல்லாமோ செய்கிறேன், ஆனால் எனக்கு வெயிட் மட்டும் அப்படியே தான் இருக்குது. நான் என்ன தான் பண்ணேன், என்ன பண்ணுனா தான் என் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இப்போல்லாம். நல்லா தெரிஞ்சுக்கங்கடா, நம்மளுடைய வெயிட்ட வந்து கம்மி பண்ணுறதே நம்மளோட ஃபுட்டில் மட்டும் இல்ல. சில பேர்லாம் பார்த்துருப்பீங்கன்னா, நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா வெயிட்டே இருக்க மாட்டாங்க. பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, "அவளுக்கு எலும்புல வைக்குது" அப்படின்னுவாங்க. அந்த அளவுக்கு உடம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஆனா கம்மியா சாப்பிடுவாங்க. 1 இட்லி, 2 இட்லின்னு சாப்பிடுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவர் குண்டா இருப்பாங்க. ஏன் இவ்வளோ குண்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. எதனால இவ்வளோ ஒல்லியா இருக்கோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் தெரியாது. ஸோ இது வந்து மெயினான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஹார்மோன் பிரச்சனை தான். அதாவது ஸ்ட்ரெஸ் லெவலுங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் இது வந்து சரியாகும். 1008 யோசனை 24 மணி நேரம் ஓவர் திங்கிங்லேயே கிடக்க வேண்டியது. இந்த ஓவர் திங்கிங்லேயே இருக்கும்போது எதையாவது வாய்க்குள்ள போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்படி இருந்தாலே முதல்ல ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். அப்போ அதிகமாகும்போது நமக்கு வந்து தூக்கம் வராது. நைட்லாம் தூங்காமலே இருக்கும்போது நமக்கு வந்து உடம்பு எப்படி ஒழுங்கா இருக்கும்? கண்டிப்பா ஒழுங்கா இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்களேன். நல்ல குண்டா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஒழுங்கா தூங்கவே மாட்டாங்க. இதுக்கு யார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நானே தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான்லாம் அப்படிதான். எனக்கு ஒழுங்கான தூக்கம்லாம் இப்போ இல்லவே இல்ல. இதுக்கு முன்னாடி ஓரளவு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம வளர்ந்துட்டோம் இல்லையா? அதனால கவலைகளும் சேர்ந்து நெறையாவே வர ஆரம்பிச்சுட்டு, ஸோ கவலைய பத்தி கவலைப்படுறதுக்கே நெறைய இருக்கிறதுனால, நான் என் உடம்ப பத்தி கொஞ்சம் கேர் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்து, "ஏய் உன்னையும் பாருடி, உன்ன பார்த்தா தான் மத்தவங்க உன்னைய வந்து கவனிப்பாங்கங்கிற" ஒரு அளவுக்கு அறிவு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன், பணம் எப்போ கூட சம்பாதிச்சுக்கலாம். ஆனா உடம்பு போயிடுச்சுன்னு வைங்களேன், அது சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது என்ன சொல்றது, கண் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற லெவலுக்கு ஆயிட்டேன் நானு. ஏன்னா அப்போலாம் தெரியல. பட் இப்போ வந்து தெரியுது. ஆனா அத வந்து ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவ்வளோதான். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். நான் இதுக்கெல்லாம் நெறைய விஷயம்லாம் சொல்ல போறதில்ல. ஒரே ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் மட்டும் தான். இந்த ட்ரிங்க மட்டும் குடிங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வேற லெவல்ல வந்து ரெட்யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நல்லா தூக்கம் வரும். இதில நெறைய நெறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு பொருளுக்கும் அந்தந்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். நீங்க பாதி பாதியா ஸ்கிப் பண்ணிட்டு ஏதாவது கமெண்ட்ல வந்து கேட்டீங்கன்னா, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வரதா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களோட புடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கங்க. சரியா? வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலையும் சரி பண்ணிட்டு மெட்டபாலிசத்தை வந்து சரி பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருந்தாலும் இல்லை குறையா இருந்தாலும் நமக்கு வந்து உடம்பு வச்சது தான் அது வந்து குறையவே செய்யாது. ஸோ நீங்கள் என்னதான் கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, என்னெல்லாமோ குடிச்சு பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக குறையவே செய்யாது. அதனால தான் நான் இந்த ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த குட்டி ரூல்ஸை வந்து எப்படி சொல்கிறது, இந்த ரூல்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். இந்த 3 ரூல்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? நைட்டு 7 மணிக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா டின்னர வந்து முடிச்சிடணும். 7 மணிக்கு மேல வாய்க்கு பூட்டு போட்டே ஆகணும். 7 மணிக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாது. இந்த மேஜிக்கல் ட்ரிங்க் மட்டும் தான் குடிக்கணும். மத்த எதையுமே வாயில வச்சிடவே கூடாது. சரிங்களா? அப்புறம் 2வது நைட்டு நல்லா தூங்கணும். எதையுமே பத்தி யோசிக்கக்கூடாது. யோசிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் வச்சு அந்த டைம்ல உட்காந்து யோசிங்க. நைட்டு எதையுமே யோசிக்காம பேசாட்டு கண்ண மூடி தூங்கிரணும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றது. என்னோட இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நைட்டு எப்படி தூங்கணும், தூங்குறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் நீங்க பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும். ரிலாக்ஸா இருக்கலாம். ஸோ, அதனால கண்டிப்பா நைட் வந்து சீக்கிரமா தூங்கிரணும். சரிங்களா? 3வது இந்த ட்ரிங்க வந்து ஆன் டைம்ல நீங்க வந்து ஆன் பண்ணக்கூடாது. நீங்க சாப்பிடுறதுக்கு அதாவது ஒரு 7 மணிக்கு சாப்பிடுவீங்க தெரியுமா? 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த ட்ரிங்க வந்து நீங்க செஞ்சு வச்சிரணும். வச்சுட்டு கரெக்ட்டா 9, 9:30க்கு இத நீங்க வந்து குடிச்சுட்டு 10 மணிக்கு யார்ட்டயும் எதையும் பேசாம போய் குப்புற அடிச்சு தூங்கிரணும். இதுதான் உங்களுக்கு உண்டான 3 ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸை நீங்க கீப் அப் பண்ணுவீங்கன்னா, நான் வந்து வீடியோ ஃபுல்லாவே சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்லப்பா இந்த 3மே நமக்கு வந்து செட் ஆகாதுப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிரலாம். ஆனா லாஸு உங்களுக்கு தான். ஏன்னா இது வந்து அசால்ட்டா இந்த ட்ரிங்க குடிக்கிறதுனால நமக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு வந்து ஒண்ணொண்ணா சொல்லலாம். சரியா? ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு 1 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கங்க. இந்த கொத்தமல்லி நீங்க சாப்பிடுறதுனால உங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேட்டி லிவர்லாம் நெறைய பேருக்கு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபேட்டி லிவர் எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணி குடுத்துரும்.
ஃபேட்டி லிவர்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம அந்த கல்லீரலுக்கு மேலே கொழுப்பு வந்து படிஞ்சு போய் இருக்கும். அப்போ அந்த கொழுப்பு படிஞ்சிருக்கும்போது இது என்ன ஆகும், ஒழுங்கா அதோட வேலையை வந்து செய்யாது. ஆனால் வேலை செய்யாமல் இருக்கிறதுனால என்னெல்லாம் ஆகும் தெரியுமா? நம்ம முகத்தில் பிம்பிள்ஸ்லாம் வரும். நமக்கு வந்து எந்நேரமும் சோர்வாகவே இருக்கும். என்னடா இது இப்போ எதுவுலையுமே நமக்கு வந்து நாட்டமே இல்லையேன்னு தோணும். அப்புறம் வந்து சாப்பிடவே தோணாது, பசியே இருக்காது. இதெல்லாம் இருந்தாலே கண்டிப்பாக ஃபேட்டி லிவர் இருக்கும். இதை வந்து பெஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி தான். கொத்தமல்லி இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கும். அப்போ இதுக்கு என்னதெல்லாம் இதயத்துக்கு நல்லது, ஃபேட்டி லிவரை சரி பண்ணும், கொலஸ்ட்ராலை சரி பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சரியா? 2வது 3/4 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். இது வந்து பசியை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். மெட்டபாலிசத்தை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கும். வெயிட் லாஸ் வந்து வேறு லெவலில் ஆகும். சுகர்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த வெந்தயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் லெவலை வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இன்சுலினே தேவைப்படாத அளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், வெந்தயத்தை வந்து முளைக்க வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஜீரகமும் ஓமம், கருஞ்சீரகமும் ஓமமும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, இல்லை அது முடியாது அப்படிங்கிறவங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வெந்தயம் வந்து 3/4 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, வெந்தயம் வந்து 3/4 ஸ்பூனு. அடுத்து சோம்பு. இந்த சோம்பை பற்றி சொல்கிறதா இருந்தால் நம்ம ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகிறோன்னு வைங்களேன், கல்கண்டோடு சேர்த்து சோம்பு வெளியே வச்சுருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்போம், அந்த கேஸ் மூலம் அது வந்து நமக்கு வந்து கேஸை வந்து ஃபார்ம் பண்ணி உள்ளே வச்சிரும். ஸோ அந்த கேஸ் வந்து உடனே ரிலீஸ் ஆகணும், அதாவது நமக்கு வந்து வயிற்றுக்குள்ள வந்து எந்த கேஸுமே ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த சோம்பும் இதுவும் வச்சுருப்பாங்க. உப்புசம் வந்து வராது, புளிச்ச ஏப்பம் வராது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் இதை வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே சாப்பிட்ட சாப்பாடு சீக்கிரம் செமிச்சிட்டாலே நமக்கு எதுவுமே தோணாது. சில பேருக்கு உடனே செமிக்கலை அப்படிங்கும்போது தான் நிறைய விஷயம் வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லையோ அப்படின்ட்டுலாம். அதனால தான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் வந்து இதை வந்து சோம்பு கல்கண்டு சேர்த்து வைப்பாங்க. ஸோ சோம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். சரிங்களா? லாஸ்ட்டாக பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பட்டை வந்து ரொம்பலாம் எடுக்க வேண்டாம், கொஞ்சோண்டி போதும், ஒரு சின்ன துண்டு. அதுக்கடுத்து இஞ்சி வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இஞ்சி இது எல்லாமே நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தூக்கத்திலேயே நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் ஒன்றுமே சாப்பிடாம படுக்கும்போது நம்ம உடம்பு வந்து எப்படி சரியாகும் சொல்லுங்கள் பார்ப்போம்? எதுவுமே செய்யாது. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸ் கொதிக்க வைக்கணும். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அரை ஃப்ளேமில், அதாவது கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வார்மாக இருக்கும்போது குடிச்சிருங்க. கொதிக்க கொதிக்க உள்ளே ஊற்ற வேண்டாம், நல்லா வார்மாக இருக்கும்போது குடிச்சிட்டு பாருங்களேன், உங்கள் ஃபேஸாக இருக்கட்டும், உங்கள் உடம்பாக இருக்கட்டும், செம்ம க்ளோவாயிரும். அப்புறம் பாருங்களேன், நீங்களே மார்னிங் எந்திரிக்கும்போது ரொம்ப பிரிஸ்காக எந்திரிப்பீங்க. ரொம்ப வெயிட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் நமக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்குலாம் ஓவர் வெயிட் இருக்கும்போது எந்திரிச்சு நடக்கவே கஷ்டமாக இருக்கும். இப்படி நம்ம ஏதாவது ட்ரிங்க் பண்ணி குடிக்கும்போது தான் நமக்கு வந்து வெயிட் வந்து அப்படியே நமக்கே தெரியும். என்னடா இது இன்றைக்கி ரொம்ப லைட் ஃபீலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எல்லாமே இது நல்லா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம என்ன சும்மாவாக இருக்கிறோம், எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்கணும். அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரு வேலை செய்யும்போது வர கஷ்டம் வந்து நம்ம உடம்பு வந்து முடியாமல் இருக்கும்போது தான் நமக்கு அது வந்து கஷ்டமே தெரியும். ஆனால் நம்ம உடம்பே லைட் வெயிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், வேலையை வந்து எவ்வளோ ஜாலியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஜாலியாக குதிச்சுக்கிட்டே குத்தாட்டம் போட்டுக்கிட்டே செய்யலாம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மேஜிக்கல் ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள், என்னக்கா இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்குமே உடம்பு தான் பிரச்சனை, எல்லார் கண்ணையும் ஊற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்பாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த உடம்பை வந்து எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறது உண்டான விஷயம் தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு என்ன பாடுபடுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க விட்டுருங்க. பட் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை மா.